திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் நால்வர் பெருமக்களால் பாடப்பெற்ற 274 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்ற வரிசையில் நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சோழநாடு காவிரி வடகரை தலங்கள் என்ற வரிசையிலே 3வது தலமான திருநெல்வாயில் என்ற திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநெல்வாயில் தற்போது சிவபுரி என்று வழங்கப்படுகிறது. இறைவன் உச்சிநாதேஸ்வரர், இறைவி கனகாம்பிகை. தேவார பாடல் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றது. சிதம்பரத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் நுழைவு வாயில் வரை சென்று பல்கலைக்கழகத்திற்குள் நுழையாமல் வலப்புறமாக திரும்பி கவரப்பட்டு சாலையில் சென்று அதன் பிரதான சாலையில் சேருமிடத்தில் இடதுபுறமாக திரும்பிட பேராம்பட்டு செல்லும் எதிர் சாலையில் சென்றால் சிவபுரியை அடையலாம். சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது. சிவபுரி மான்மியம் என்ற தலவரலாறு பெற்ற பதி. திருஞான சம்பந்தருக்கு உச்சி பொழுதில் உணவு அளித்து பசியை போக்கியதால் இறைவனுக்கு உச்சிநாதேஸ்வரர் என்று பெயர். சம்பந்தர் திருவேட்களத்தில் தங்கியிருந்த நாட்களில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட திருத்தலம். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடன் 4 திருக்கரங்களுடன் தனது தேவியர் 2 எழுந்தருளியுள்ளார். இது இன்று சிவபுரி என்று வழங்கப்படுகிறது. கல்வெட்டுக்கள் 3 படி எடுக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் 5 கால பூஜைகள் இவ்வாலயத்தில் நடைபெறுகிறது. வைகாசி விசாகத்தன்று கோயிலுக்கு எதிரே உள்ள திருக்குளத்தில் தீர்த்தவாரியும் மாலையில் பஞ்சமூர்த்திகள் திருவிழாவும் நடைபெறுகிறது. ஆலய முகவரி: உச்சிநாதேஸ்வரர் திருக்கோயில், சிவபுரி, சிவபுரி அஞ்சல், திரு அண்ணாமலை நகர், சிதம்பரம் வட்டம், கடலூர் மாவட்டம். இவ்வாலயம் தினந்தோறும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். அடியார் பெருமக்கள் தல யாத்திரை செல்லும் பொழுது தவறாமல் இந்த திருநெல்வாயில் என்ற திருத்தலத்துக்கு சென்று அங்கு உள்ள பெருமானை வழிபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நாம் 274 பாடல் பெற்ற திருத்தலங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.